Hi guys, welcome to YouTube channel 100 Day Fat Loss Challenge Day 27. இன்னைக்கு நம்ம கார்டியோ ஒர்க் அவுட் தாங்க பார்த்தோம். ஒர்க் அவுட் இல்லை, ஒர்க் அவுட்டுனா செட்டு செய்கிற ஒர்க் அவுட்லாம் இல்லை, நம்ம கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணுங்க. இன்றைக்கி கார்டியோ ஒர்க் அவுட்டுன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. இது அப்புறம் இதுங்க. அப்புறம் நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் கொழுப்பு ஃபேட்டெல்லாம் இருக்குதோ நம்ம அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணால் தான் கார்டியோ. புரிஞ்சிச்சிங்களா? நம்ம இன்றைக்கி 500 கேலரி பேர்னுங்க நம்ம பண்ண கார்டியோவில் 100% ஒர்க் ஆகுங்க இது. ஏன்னா நானும் அதுமாரி தாங்க ஃபாலோ பண்ணேன். நம்ம இன்றைக்கி சண்டே ரெஸ்ட் டே அப்படிலாம் எதுவும் யோசிக்காதீங்க. நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன், ரெஸ்ட் டேயில் ஒரு நாள் நம்ம கார்டியோ பண்ணுவோம். நான் உங்களை எக்ஸசைஸ் பண்ண சொல்லலை, நம்ம கார்டியோ பண்ணுமே. சண்டே கார்டியோ பண்ணுங்கள், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும், ஹெல்த்தியான லைஃப் வருங்க. 1 நிமிஷம் பண்ணிக்கங்க இந்த எக்ஸசைஸு. அப்போ தான் கார்டியோ பண்ணதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்குங்க. ஃபீலோடு பண்ணுங்கள். 1 நிமிஷம் ஃபுல்லாக பண்ணுங்கள். 30 நிமிஷம் ரெஸ்ட்டு விடுங்க. நான் அதெல்லாம் இந்த எக்ஸசைஸும் 1 நிமிஷம் தாங்க பண்ணணும். கரெக்டாக 1 நிமிஷம் நீங்கள் டைம் வச்சுக்கோங்க. இதுவும் அதே மாதிரி தான், 30 நிமிஷம் ரெஸ்ட்டு. இதுவும் 1 நிமிஷம் பண்ணுங்கள். பொறுமையாக பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. நான் பண்ண மாரியே பண்ணாதாங்க உங்களுக்கு எல்லா ஃபேட்டும் கலோரிஸில் போகும், கார்டியோவில் போகும். அப்புறம் இந்த எக்ஸசைஸ் பண்ணிக்கலாங்க. இன்னும் 1 நிமிஷம்தான். 1 நிமிஷம் பண்ணிவிட்டு 30 செகண்டு ரெஸ்ட்டுங்க. லெஃப்ட்டு ரைட்டு மாற்றி பண்ணிடணுங்க. இப்போ நான் லெஃப்டில் பண்ணுறேன். முப்பது செகண்டு ரெஸ்ட் எடுத்துக்கணுங்க. எல்லா எக்ஸசைஸும் அப்படி தாங்க. கரெக்டாக 30 செகண்டு மட்டும் எடுத்துக்கங்க. ஏன்னா அப்போ தான் அந்த உடம்புல ஹீட்டு உருவாகி அந்த ஹீட்டு குறையிறதுக்குள்ளே அதுக்கு தான் அந்த 30 செகண்டு ரெஸ்ட்டு. நான் ஒரு சிலதெல்லாம் நான் ரெஸ்ட்டே இல்லாமல் பண்ணேங்க. அதெல்லாம் போடல, எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டேன். இது எனக்கு காலில் அடிபட்டுக்குதுங்க, அதனால் என்னால் சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியல, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இது ஜம்பிங் ஜாக் மாரி தாங்க. இது ஒரே இடத்துல இருக்கணும், ரன்னிங் மாரி பண்ணணும். இது ஒரே இடத்துல பண்ணணும். இது மெயினாக பண்ணுங்கள். இது ரொம்ப வலிக்கும், இது பண்ணாமல் விட்றாதீங்க. ஏன்னா தொடையில் இருக்கிற ஃபேட்டு, தொடையில் இருக்கிற கொழுப்புலாம் ஹீட் ஆகி குறைய ஆரம்பிக்கும். உண்மையாகவே இது ரிசல்ட் இருக்குங்க. ஒரு நிமிஷம் பண்ணணும், 30 செகண்டு ரெஸ்ட்டு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா எக்ஸசைஸ்லேயும். என் காலை பாருங்கள், நான் சரியாக வைக்கிறேன்னா பார்த்தீங்களா? எனக்கு காலில் கொஞ்சம் பிரச்சனைங்க, அதனால தான் என்னால் ஃபஸ்ட்டு நான் காட்டின ஒர்க் அவுட் என்னால் சரியாக பண்ண முடியல. அப்புறம் இதை பண்ணுங்கள், ஃபீலிங்கோடு இருக்கணும். இது எங்கே கரெக்டாக ரிசல்ட் இருக்குன்னா, நம்ம அடித்தொப்பை இருக்குது இல்லைங்க,
அந்த தொப்பைக்கு அப்புறம் பிளாங்க் பண்ணுங்கள். பிளாங்க்கு 1 நிமிஷம் பண்ணுங்கள், 30 செகண்டு ரெஸ்ட்டு. திருப்பி 1 நிமிஷம், திருப்பி 30 செகண்டு, திருப்பி 1 நிமிஷம், திருப்பி 30 செகண்டு. இது மட்டும் 3 செட்டு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ண ஒர்க் அவுட் எல்லாத்துக்குமே இவன் தான் ஹெட்டு மாரி. லாஸ்ட்டாக இதை பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக பண்ணியே ஆகணுங்க. நீங்கள் இதை நான் ஏன் பண்ணியே ஆகணுன்றேன்னா, இப்போ நீங்கள் பண்ண எக்ஸசைஸ் எல்லாமே உங்களுக்கு பெயினாக இருக்கும், அதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணும். இது உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள்.